சபேஷ் அண்ணன் வந்து இல்லை என்று நினைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 1997 நான் முதல் படம் பண்ணேன் பாரதி கண்ணம்மா. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷமாக என்னுடைய எல்லா திரைப்படங்கள்லையும் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ நான் அவங்களோட பயணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். முதல் படம் தேவா சார் மியூசிக்ன்றதுனால அதில் இசைக்கோர்ப்பு பணியில் பின்னணி இசையில் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பார்த்ததுலேருந்து இப்போ கடைசியாக சும்மா ஒருத்தரோட வேண்டுதலுக்காக இல்லை என்னோட ஆசைக்காக நான் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்தேன். அந்த பாட்டையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் இசை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை கேட்குறது, இல்லை உதவி கேட்குறது, இல்லை இதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு உரிமையாக கேட்குறது. ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு கேமராமேன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அந்த திரைப்படங்களுக்கு உயிர் கொடுக்குறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோகிராஃப் வந்து பரத்வாஜ் சார் தான் மியூசிக். அந்த படம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு தன்மையுள்ள படம். அதுக்கு பின்னணி இசை அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு குறைந்தது ஒரு 10 நாள் 12 நாள் நாங்கள் பரத்வாஜோட ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது எனக்கு திருப்தியாக இல்லை. அவரும் நிறையா போட்டு 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 காமிச்சார். எனக்கு திருப்தியாக இல்லை. அப்போ நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், அண்ணன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா. என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி சொன்னேன், பண்ணிடுவோம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் சங்கத்தில் மட்டும் எழுதிட்டு அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் 12 நாட்கள் ட்ரை பண்ணி ஒரு 3 ரீல் நாங்கள் அதை கடந்து போக முடியல. ஆனால் இவங்க 5 நாளில் அந்த மொத்த படத்தோட ரீகார்டிங் முடிச்சு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகள் தான் சபேஷ் சாரும் முரளி சாரும். அவங்ககிட்ட போனீங்கன்னா எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம், எந்த விலையில் வேணாலும் வாங்கலாம். நம்ம வந்து 10 லட்சம் கொடுத்தா தான் மியூசிக் கிடைக்கும்னு கிடையாது. 1 லட்சம் கொடுத்தாலும் மியூசிக் கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த படம் இப்படி, இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளவு தான், எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தோம். பண்ணிடுவோம் சார். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டு எனக்கு முடியாது இல்லைன்ற வார்த்தையை சொல்லாத ஒரே ஆள் சபேஷ் அண்ணனும் முரளி சாரும். நான் அவங்க லைஃப்பில் எப்போவுமே நான் மறக்க முடியாது. நான் இல்லைன்னா கூட மறக்கக்கூடாது. என் குடும்பம் அவ்வளோ தூரம், என் குடும்பத்தில் அவங்கள பற்றி நான் சொல்லி வச்சுருக்கேன். அன்றைக்கி வந்து நிற்கும்போது நானும் ஒரு தம்பியாக தான் நின்னேன். எனக்கு அது ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஒரு முகத்தை பார்க்க 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 பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனும் கூட. அதாவது ஒரு நாள் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு டைரக்டரும் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு 2 படம் வேலை பார்ப்பாங்க, 3ஆவது படத்தில் ஒரு சண்டை வரும், உரசல் வரும், பிரிவு வரும், பேசாமல் இருப்பாங்க, லைஃப் லாங்காக பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் அடுத்து வேறு மியூசிக் டேரக்டரை மாற்றிருப்பாங்க, இப்படி நிறைய போகும். ஆனால் அவர் 2 பேர் கூட ஒரு நாள் கூட ஒரு சின்ன முக மாற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. 2 பேர்கிட்டையுமே நான் சொல்கிறது, சபேஷ் அண்ணனும் சரி முரளி அண்ணனும் சரி. முரளி அண்ணன் எனக்கு ரொம்ப பெட்டு. அதனால என்ன ஒரு சபேஷ் அண்ணன் என்னையை புரிஞ்சுக்கிட்டு, முரளி நீ சொல்லிடு முரளி அப்படிம்பார். ஆனால் அவர்கிட்ட நல்லா பேசுவேன். அதை கூட அந்த அட்வான்டேஜை எடுத்துக்காம முரளி அண்ணன் மூலமாக சொல்ல வைப்பார். அப்படி ஒரு நல்ல ஒரு சிறந்த குணம் உள்ளவர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி முரடு மாதிரி தெரிஞ்சிருப்பார். முன்னாடிலாம் பார்க்கும்போது எனக்கு சபேஷ் அண்ணனை பார்த்தா பயம் இருக்கும். முரளி அண்ணன் நல்லா பேசுவேன். அதனால தான் இவர் கொஞ்சம் டஃப்பாக இருப்பார் பார்க்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய மென்மையான குணம். அது எங்கே எனக்கு ரொம்ப தெரிஞ்சதுன்னா, பொக்கிஷம் படத்துக்கு அதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃபில் நான் ரீகார்டி பண்ணி முடித்த உடனே எனக்கு அந்த அந்த வேலையை மதிப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களோட ஒர்க்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஒரு திரைப்படத்தை முயற்சி பண்ணி முடியலை மாற்றுறது ஒரு 5 நாள். இப்போ சொன்னார்ல, அந்த ரீகார்டிங் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ரீகார்டிங்கை 6 மாதம் 7 மாதம் உட்காந்து எங்கேயோ ஃபாரினில் உட்காந்து பண்ணலை, இதே ஏவிஎம்ஜி தியேட்டருக்குள்ளே உட்காந்து 5 நாளில் பண்ணி முடித்தாங்க. அப்பேற்பட்ட திறமைசாலிகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு என்ன இருக்குது பண்ணுறதுக்கு, நான் யார் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்கள ஒரு படத்தில் மியூசிக் டேரக்டராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தவமாய் தவமிருந்து படத்தில் அவங்கள மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு அவங்ககிட்ட கொடுத்தேன். அந்த பாட்டு சபேஷ் அண்ணனோட வாய்ஸ் வந்து தமிழகம் முழுக்கும் அப்பாக்கள் இருக்கிற வரைக்கும் பாடுவாங்க. எவ்வளவு அப்பாக்கள் இருக்கிறதோ, இந்த யுகம் இருக்கிறதோ, அது வரைக்கும் அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ள பாட்டை பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை அவருக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. பொக்கிஷம் திரைப்படம் அடுத்து பண்ணோம். அதுக்காக நாங்கள் ஆலப்பி போயிருந்தோம்.
மியூசிக் கம்போசிங்காக. அதுதான் முதல் முறை நான் கம்போசிங்காக வெளில போகிறதும் அவங்க கம்போசிங்காக வெளில வர்றதும். அது வரைக்கும் நானே கூட பெரிய கம்போசிங்கில் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், இங்கே பிரசாத்தில் இல்லை இதில் அப்படி தான் பண்ணுவோம். அப்போ நான் ஒரு அவுட்டிங் போகலான்னு சும்மா ஜாலியாக போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போனேன். அந்த ஒரு 3 நாள் நான் அவரோட, நான் சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன், யுகபாரதி, எஸ் ராமகிருஷ்ணன் சார், இந்த 5 பேரும் ஒரு ரூமில் அந்த போட் எடுத்துக்கிட்டு போட்டில் போய்கிட்டே மியூசிக் பண்ணார். போட்டில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்குது. காலையில் போய் மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது டியூன் வரல ரொம்ப நேரமாக. என்ன சார் பண்ணுறது, வரமாட்டேங்குதா சார்னா போய் போட்டை ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டிட்டு நல்ல மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு உட்காந்து நிலா நீ வானம் காற்று மலை அப்படின்னாரு. சூப்பர் நேனே, அப்படியே ஒன்று தான். ஒவ்வொரு வார்த்தைகள் தானே இருக்கணும், ஒரு வரி இருக்கக்கூடாது, ஒரு பாட்டு பண்ணுவோமான்னு. ஸோ எதுக்காக அதை சொல்கிறேன்னா, என்ன கொடுத்தாலும் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அதுக்காக 10 நாள் 11 நாள் ப்ரிப்பேர் பண்ணாமல் 10 நிமிஷத்தில் ஒன்று போட்டு காட்டுற அசாத்திய துணிச்சல், அசாத்திய தைரியம் இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்தையோட நான் பார்த்து வியந்தது சபேஷ் அண்ணனும் முரளி அண்ணனும். இந்த தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத முக்கியமான இசையமைப்பாளர்கள் 2 பேரும். ஆனால் எங்களுக்கெல்லாம் என்னமோ தெரியல, கருப்பு தோலை இருக்கிறனால மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தம். அவங்கெல்லாம் எங்கேயோ கொண்டு உட்கார வச்சுருக்கணும். சபேஷ் அண்ணன் இன்னும் நிறைய புகழ் வாங்கி போயிருக்கணும். அவர் அந்த புகழ்லாம் பார்த்துட்டு போயிருக்கணும் அந்த திறமைக்கு. ஆனால் திறமைசாலிகள் நிறைய நேரம் ஒதுக்கப்படுறாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டதில் இவங்களும் 2 பேரில் ஒருத்தர். இன்னும் நிறைய படம் படிக்கணும். அவங்க இப்பவும் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு நீங்கள் தான் சார் சூப்பர் ஸ்டார்பாங்க. அது ஏன்னா நான் தான் அவங்களுக்கு தொடர்ந்து படம் கொடுத்தேன். ஸோ ஆனால் ஒன்று, சபேஷ் அண்ணன் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரு, பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்காரு. அதில் நான் ஒரு தங்கச்சியை பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் வீட்டில் போய் என்னோடய மனைவி கிட்ட அதை பற்றி பேசினேன். ஒரு மகள் அப்பாவுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்து கூடவே இருந்திருக்கா. அவர் போகிற வரைக்கும் பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு அது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மகளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி வைக்கணும், அது என்னோட ஆசை. நான் நினைப்பேன் கூட. ஸோ சபேஷனோட ஆத்மா அமைதி கொள்ளட்டும், அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும்.